ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பரங்கி பிஞ்சு ஒன்று இருக்குது. அதை நான் பறிக்கிறதுக்காக போகிறேன். இது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே போட்டதான், விதை போட்டு முளைச்சது தான். அது நம்ம பக்கத்தில் இடம் இல்லைங்கிறனால பக்கத்துலேயே போட்டு இதுலேருந்து முளைச்சி வந்திருக்கு. இப்போ இதை நான் வந்து பறிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நான் வந்து பாதி வந்து கட் பண்ணி அடைக்கும், மீதி பாதி வந்து பரங்கி பிஞ்சு கூட்டும் வைக்க போகிறேன். இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாதியாக கட் பண்ணிப்போம். இதுக்கு நான் வந்து அடைக்கு வந்து உரப்படைக்கு நம்ம இப்படி அரிசி ஊற வச்சு பருப்பெல்லாம் ஊற வைக்கிறோம், அதேமாரியே நம்ம வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் சீவிட்டு அதில் வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி விதை மாதிரி இருக்கு பாருங்கள், அதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நைஸாக சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணிக்கலாம் உரப்படைக்கு. அது வந்து நம்ம வந்து கூட்டுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிப்போம். இப்போ வந்து அரிசி 1 டம்ளர், பருப்பு 1 டம்ளர். இதில் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், சேப்பு மிளகாய், இஞ்சி, சோம்பு, உப்பு இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அது மேலே அரிசி கொட்டிக்கிறேன். அரிசி கொட்டி இதை அரைச்சிரும். கொஞ்சம் வந்து குறைன்னு வச்சுக்கோ, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த பரங்கி பிஞ்சை வந்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிப்போம். இப்போ வந்து நான் வந்து உரப்படைக்கு வந்து ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு அடுத்தது பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், அதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க, ஏன்னா வந்து நம்ம வந்து காய் சேர்க்குறதுனால வெங்காயம் அதிகம் தேவையில்லை. இதோட பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பரங்கி பிஞ்சையும் நம்ம கொட்டி நல்லா வந்து கையால் பிசைஞ்சு விட்டு தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நல்லா 2 கை எடுத்து தட்டிக்க வேண்டியது தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காயும் நம்ம சாப்பிட்ட மாரி நல்லாயிருக்கும். இதில் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துங்க. இல்லை காரம் வேணாங்கிறவங்க நீங்கள் எப்போதும் சேர்க்குற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கல் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சம் நடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா 2 கை எடுத்து மாவு வச்சு நான் வந்து கையால் தான் தட்டணும். அது தண்ணியை வந்து கையை நனைச்சிட்டு நல்லா தட்டி விடுங்க. நல்லா மெல்லிசாக தட்டிட்டு நல்லா வந்து எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுங்க. சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அடிப்பகுதி வெந்த பிறகு மறுபடியும் வந்து திருப்பி போட்டுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் நான் வந்து இந்த கொஞ்சம் கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் விட்டாச்சு, வெந்ததை நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபக்கம் 2 பக்கமும் வெந்தவுடனே எடுத்தோம்னா பரங்கி அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இடையில வந்து இந்த கரண்டியாலே அப்படியே ஹோல் மாதிரி போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க, அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வரும். இப்போ இதை வந்து திருப்பி போட்டுரும். பிறகு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் வந்தோன்னா மறுபக்கத்தையும் நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து 2 பக்கமும் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சுரைக்காயும் சேர்த்து செய்யலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.